Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Autocad plan Revitல import பண்ணக்க அப்புறம் எப்படி நம்ம வந்து planல இருந்து wall staircaseல create பண்றது அப்படிங்கற கான்செப்ட்ட பார்க்க போறோம். கண்டிப்பா இது beginnersக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வீடியோ skip பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா Revit ஓபன் பண்ணிட்டு அதுல insert அப்படினு சொல்லிட்டு இருக்குல அத click பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்க அப்புறம் இந்த இடத்துல import CAD அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு drawing ஃபைல் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு drawing ஃபைல் எடுத்துக்கிறேன். சோ ஓபன் கொடுத்துக்கோங்க. சோ ஓபன் கொடுத்தக்க அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இதுல இன்சர்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த பார்ட்ல இன்சர்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணனும். ஓகேங்களா? அதே டைமென்ஷன்ல இருக்காது. நீங்க வந்து ஸ்கேல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது வந்து பின்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். அத ஃபர்ஸ்ட் அன்பின் பண்ணிடுங்க. அன்பின் பண்ணக்க அப்புறம் RE அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. என்டர்ல எதுமே கொடுக்க தேவையில்ல. RE அப்படினு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ செலக்ட் பண்ணிட்டு ஹோலா ஒரே இதா செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தக்க அப்புறம் உங்களுக்கு எனேபிள் ஆயிடும் ஸ்கேல் ஆப்ஷன். இப்போ வால் திக்னஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பாக்கும்போது இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 2743 mm ல இருக்கு. இப்போ அதுக்கு பதிலா நம்ம யூனிட் வந்து feet and inchesல வெச்சுக்கலாம். சோ feet and inchesக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம UN அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு feet and fractional inches அப்படினு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ RE செலக்ட் பண்ணி இத செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ வால் திக்னஸ் பாத்தீங்க அப்படினா 9 inch கொடுக்கிறேன். இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 9 feet இருக்கு. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு 9 inch அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஹோலா ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஹோலா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இந்த எலிவேஷன் குள்ள கொண்டு வந்துறலாம். ஓகேங்களா? இது இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட்டா வால் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஆர்க்கிடெக்சர் போய்ட்டு வால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்குலையா இதுல நீங்க வந்து டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ எடிட் டைப்ல போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு வால் 9 inch சொல்லிட்டு நேம் கொடுக்கிறேன். அதுக்கு அப்புறம் எடிட்ல போய்ட்டு 9 inch அப்படினு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கோங்க. அப்ளை கேட்டுச்சுனா அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணனும்னாலும் பண்ணலாம். இதுல வந்து வால் சென்டர் லைன் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ சென்டர் லைன் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல அப்படினா நீங்க பிக் லைன் கொடுத்துக்கலாம். வால் செலக்ட் பண்ணிட்டு பிக் லைன் அப்படினு சொல்லிட்டு இருக்குலையா இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் மேல வெச்சிங்கனாலே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆனா இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். பிக் லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல finish face exterior கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ட்டா கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம வால் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து அடிக்கடி அந்த லொகேஷன் லைன் மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்க உங்களுக்கு ஒரே லென்த்தா கிரியேட் ஆகுது. சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வால் டெலீட் பண்ணிரலாம். சோ இந்த இது டெலீட் பண்ணிட்டு ஹோலா அப்படியே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பிக் லைன் கொடுத்துட்டு சோ இந்த இடத்துல இந்த மாதிரி தனித்தனியாவும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல அப்படினா இத செலக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஹோலா கிரியேட் ஆயிடும். ஒரே வாலா கிரியேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 3D வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். சோ சென்டர் லைன் இது மட்டும் டெலீட் பண்ணிரலாம். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்க இடத்துல நீங்க வந்து லெவல் 2 ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லெவல் 2 வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. நார்த் இதுல போய்ட்டு 13 feet இருக்கு டிஃபால்ட்டா. நம்ம வந்து 10 feet கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு 3D வியூலயும் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இதே போல எல்லா வால்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ வால்ல போய்ட்டு பிக் லைன் சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். சோ மேல வெச்சிங்னாலே போதும் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த சென்டர் லைனா இல்ல அந்த பக்கம் எப்படி கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டிரா பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் சென்டர் லைன்ல வெச்சி நீங்க டிரா பண்ணிக்கலாம். இதுல மட்டும் நீங்க வால் சென்டர் லைன் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க சென்டர்ல டிரா பண்ணும்போது கரெக்ட்டா மேட்ச் ஆகும்.
இதெல்லாம் கிரியேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் எல்லா வாலுமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டேர் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 2D பிளான் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டேர் பை காம்போனண்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 2 இருக்கும், ஸ்டேர் பை காம்போனன்ட், ஸ்டேர் பை ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இப்போ நான் ஸ்டேர் பை காம்போனன்ட் எடுத்துக்கிறேன். காம்போனன்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு 5 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 15 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணுங்கள். ஸோ டேர்ன் பண்ணி இந்த மிட் பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 23ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நம்மளுக்கு. ஏன்னா என்னுடைய ஸ்டேர் கேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஸ்டேர் கிளிக் பண்ணிவிட்டு 23 கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கிரியேட் ஆகிடும். இதுக்கு டிக் கொடுத்துட்டு 3Dயில் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியலிஸ்டிக்கில் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் வால்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாலும் கண்ட்ரோல் கொடுத்து பண்ணணும்னு இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்டையர் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த திக்னஸில் இருக்கக்கூடிய எல்லா வாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து டாப் கன்ஸ்ட்ரெயின் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெவல் 2 கொடுக்குறேன். எல்லாமே ஒரே லெவலாக வந்துடும். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் ஃப்ளோர் ரூஃப் எல்லாம் கிரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ டோர் விண்டோவில் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ்க்குலாம் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டோகேட் பிளானை ரிவிட்டில் இம்போர்ட் பண்ணி நம்ம 3D கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.